எப்பப்பப்பா என்ன வைக்க அது கட்டியமா விடிஞ்சிட்டு நைட்டு தூக்கமே இல்லை. ஒரே வேக்காடா இருக்கு. அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் இல்லை. அதுக்குள்ளேயும் இப்படி வெயில் பொலன்னு பொழக்குதே. மணி என்ன ஆகுது? ஆ 8 மணி தான் ஆகுதா? அதுக்குள்ளேயுமா நம்ம எந்திரிச்சிட்டோம்? ஹரிக்கிட்ட சொல்லி ஒரு ஏசியை வாங்கி மாட்ட சொல்லணும். இப்படி வேத்து புழுங்கிக்கிட்டு வைக்கையா இருந்தா எப்படிதான் மனசு தூங்குறது? இது உண்மைக்குமே ஃபேன் தானா இல்ல நெருப்பு கக்கிற மிஷினான்னு தெரியல. ஒரே அனலா கக்கிட்டு இருக்கு. ஒரு ஃபேன் போட நல்லா ஜில்லுன்னு காத்து வரணும். இது வெக்க காத்தால தள்ளிட்டு இருக்கு. ஒன்னுக்கு 2 பேனை வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கடவுளே, இன்னைக்கு நாள் நல்லபடியா அமையணும். சம்போ சிவசம்போ. என்ன எல்லாரும் பாக்குறீங்க? என்ன இந்த சின்ன பொண்ணு லூஸ் மாதிரி அவ காலை அவளே தொட்டு கும்பிட்டுக்கிறானா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் அப்புறம்தான். அதாவது நம்மளை தான் நம்ம மதிக்கணும். அப்பதான் மத்தவியெல்லாம் நம்மள மதிப்பாவோ. புரிஞ்சுதா? இன்னுமா கிடந்து உறங்கிட்டு இருக்கா மூதேவி? என் நேரமும் இதே வேலையா போச்சு. என்ன அத்தை கிழவி வாய்ஸ் கேக்கு? எம்மாடி கம்முன்னு படுத்துருவோம். எதுக்கு வம்பு? நேத்தே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு லேட்டா தான் வந்தோம். இதுக்கு தெரியாம வந்து கம்முன்னு படுத்துக்கிட்டோம். இன்னைக்கு என்னென்ன செய்ய காத்திருக்கோ? ராத்திரி நமக்கு தெரியாம எப்படி இங்க வந்து படுத்தா? இவ இருக்க சீருக்கு 2 பேன் கேக்கு. எவ்வளவு நெஞ்சில தான் இருக்கும். எப்படி படுத்து உறங்குறா? தலைக்கு ஒண்ணு காலுக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டு. மனசுல பெரிய மகாராணி நினைப்பு. கடவுளே, இதுகிட்ட இருந்து எப்படியாவது நீ காப்பாத்து. காலையிலேயே இப்படி கரிச்சு கொட்டதுக்கு ஆரம்பிச்சுட்டே. மகாராணி கூட இப்படி 2 பேனை வச்சுட்டு உறங்க மாட்டா. இவ என்னமோ பெருசா படம் காட்டிக்கிட்டு அலையறா. ஏ சின்ன பொண்ணு, எவ்வளா? ஏய் ஏய் எந்திரிங்கறம்ல. எவ்வளா? ஏ செவுட்டு முண்டோ. ராத்திரி எனக்கு தெரியாம எப்படி இங்க வந்து படுத்தான்னு தெரியலையே. ஏ சின்ன பொண்ணு. யாரு? அடடடா, யாரு காலையிலேயே என் பேரை ஏழ விடுறது? எலிசபெத் மகாராணி, ஒழுங்கு மரியாதையா எந்திரிம்டி. ஆ மகாராணி நீங்களா? நீங்க எப்படி இங்க? என்னம்டி? என்ன நக்கலா? மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னத்தை எப்படி கேக்குறீங்க? உங்க மவனை தான் நினைச்சிட்டு இருக்கேன். எடு அந்த விளக்கமாத்த. வாரியல் பிஞ்சு பேரும் பிஞ்சு. ஏன் தே காலையிலேயே என்கிட்ட கோவப்படுறீங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நீ என்னம்டி பண்ணல? நீ என்ன பண்ணல? ஆமா, நேத்து என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்க போன? அதான் உங்க மவன்கிட்ட சொல்லிட்டேன்ல தே. உங்க மவன் தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பாவல. அவன் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். நீ எங்கம்டி போன? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? நான் போனதே ஒரு அவசர காரியத்துக்கு. அதை உங்ககிட்ட கேட்டுட்டு வேற போனோமா? ஏன்னா உங்களுக்கு எங்க போனேன்னு தெரியாதோ? ஆஸ்பத்திரிக்கு போனேன்னு தெரியும். அதை என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? இல்ல ஒரு போன் போட்டாத எத்தே. இந்த மாதிரி ஆகி போச்சு. அதனால நான் இங்க தான் இருக்கேன். வீட்டுக்கு வர கொஞ்சம் நேரம் ஆகும். பாத்துக்கிடுங்கத்தேன்னு ஒரு வார்த்தை சொன்னியா? நான் ஒரு மனுஷி குத்துக்கலாட்டு இந்த வீட்ல இருக்கேன்னா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு மதிப்பு கிடையாது, ஒரு மரியாதை கிடையாது. ஏத்தே, உங்க மாவன் சொல்லியிருப்பாவல்ல. பின்ன என்னத்துக்கு நம்ம போன் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லலத்தே. சரி சொல்லல, போயிட்ட வந்துட்ட விடு. ஆமா, அங்க எவ்வளவு நேரமா ஆஸ்பத்திரியில இருந்த? ராத்திரி நான் 9 மணி வரைக்கும் வெளியில தான் உட்கார்ந்துருந்தேன். அப்பெல்லாம் நீ வரவே இல்ல. எங்கடி போன? எங்க சோவார போன? ஏத்தே, அது வந்து நீங்க சமைச்சு வச்சிருக்கீங்களோ என்னமோ தெரியலல்ல. அதான் ராத்திரிக்கு எங்க அம்மா வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் தே. உங்க மாவனும் அங்கதான் தே வந்து சாப்பிட்டாவோ. அவைய சொல்லியிருப்பாவோன்னு நினைச்சேன். அவனும் கள்ள பையன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. 9 மணி வரைக்கும் புருஷனை பொண்டாட்டி வருவாவும் நான் வாசல காத்து கிடந்து அப்புறமா தலை வழியில போய் படுத்திருக்கேன். 2 பேரும் நான் படுத்து உறங்கினதுக்கு அப்புறம் ஊமை போல வந்திருக்கீங்க. என்னடி ஒரு வயசாளி வீட்டுல இருக்காளே, அவ என்ன செஞ்சாலும் என்ன ஏதுன்னு ஒரு பொட்டு மரியாதை கிடையாது என் மேல. அப்படி இல்லத்தே. என்னதுன்னு அப்படி இல்ல? இப்படி ஒரு மானங்கிட்ட வீட்டுல இருந்து சோறு திங்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நான் போறேன். புருஷனை பொண்டாட்டி என்னமும் பண்ணுங்க. ஏத்தே, எங்கத்தே போறீங்க? நான் என் வீட்டுக்கு போறேன். என் வீடு, என் கிச்சன், என் சமையல்னு இருக்க போறேன். முடிஞ்சா என்னைய எல்லாரும் அங்க வந்து பாத்துக்கோங்க. இது என்ன போறேன்னு முருகன் டைலாக்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கு. ஏத்தே, மன்னிச்சிடுங்கத்தே. இனிமே உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டேன். அதுக்குன்னு இவ்வளவு சூடாவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. என்னம்டி கிட்ட வந்து படம் கட்டிட்டு இருக்கியோ? படமும் காட்டல, பாட்டும் காட்டல. உங்க மாவே உங்ககிட்ட சொல்லியிருப்பாவோன்னு நினைச்சேன். எனக்கு என்ன தெரியும், அவியலும் சொல்லாம வந்துட்டாவோ.
அவங்க மேலெல்லாம் கோவப்படாம எல்லா கோவத்தையும் என்கிட்ட கொண்டு வந்து காட்டுறீங்க. உங்களுக்கு நான் தானத்தை இழிச்சவாயி. அவனும் ஊம குசும்பந்தான், லேசுபட்ட ஆள் கிடையாது. பொண்டாட்டி வரவும் பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிட்டுல போறான். தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர்னு சும்மாவா சொன்னாவோ? ஏத்தே கோவப்பட்டு நாலு ஏச்சுனாலும் ஏசிக்கிடுங்க. அதுக்குன்னு இப்படிலாம் சென்டிமெண்டா பேசி மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. புருஷனும் பொண்டாட்டியும் தான் இருந்து வேதனை படுத்துறீங்களே. ஏத்தே நான்லாம் உங்களுக்கு மருமகளா கிடைச்சதுக்கு நீங்க ஏதோ பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க தே. அதை போய் வேதனைன்னு சொல்லி கொச்சப்படுத்தாதீங்க. இப்ப என்ன உங்ககிட்ட நான் சொல்லாம போயிட்டேன், அம்பிட்டு தானே, என்னைய மன்னிச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, ஓடி போய் உங்களுக்கு சூட காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன், 2 பேரும் சேர்ந்து குடிப்போம். போறத பாரு, மணி 8:30 மணிக்கு எந்த மருமவளாவது மாமியாளுக்கு காப்பியை போட்டு தருவாளா? எல்லாம் என் தலைவிதி. ஏத்தே காலையிலக்கு டிஃபன் என்ன செய்யணும்? நேரா போ மருமவளே, அங்க புளிய மரத்தடி கீழே ஒரு சோசியர் உட்காந்துருப்பாரு. அவர்கிட்ட போய் காலையில என்ன செய்யட்டும், ஏது செய்யட்டும், செய்யவா வேண்டாமான்னு கேட்டுட்டு வா. இது கூட நல்ல யோசனையா தான் இருக்கு. சரி தே, அப்ப நான் போய் கேட்டுட்டு வரேன். மரமண்ட ஏன் தே என்னைய திட்டுறிய? பின்ன என்ன, மணி 10 ஆக போகுது. இப்ப இருந்துகிட்டு காலையில சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்னு கேக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? உனையாலேயே எனக்கு பிபி ஏறிடும் போல. பிபி மாத்திரை போடணும். அந்த இட்லி கடைக்கார பாட்டிக்கிட்ட போய் 4 இட்லி வாங்கிட்டு வாட்டி. சின்ன பொண்ணு, எம்மா வாமா. மைனி சோகமா இருக்கீங்களா? இவளை வச்சுக்கிட்டு எங்க இருந்து சோகமா இருக்கிறது? பாருங்க, மணி 10 ஆகுது. இப்பதான் எனக்கு ஒரு காப்பி தண்ணி தந்திருக்கா. சின்ன பொண்ணு, இம்புட்டு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? காலையில ஒன்றும் செய்யலையோ? எம்மா எந்திக்க கொஞ்சம் நேரம் ஆயிட்டு, இனிமே தான் செய்ய போறேன். எப்பயும் எங்க அத்தை பண்ணி வச்சிருக்கோம், இன்னைக்கு என்னமோ வேணும்னே வம்புக்கு பண்ணாம இருக்கு. மன்னிச்சுக்கிடுங்க மைனி. இந்தாங்க காலையிலேயே பொங்கல் சாம்பார் வச்சேன். அந்த ஆளை தான் ஒரு தூக்கில் அள்ளிட்டு வந்தேன். சாப்பிடுங்க மைனி. நான் வேணா ஒரு தட்டை எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம்மா, அப்புறமாட்டி சாப்பிட்டுக்கிறேன். இந்தா இப்பதான் காப்பியை குடிச்சேன். ஏன் சின்ன பொண்ணு இப்படி பொறுப்பே இல்லாம இருக்க? காலம்புரை எந்திரிச்சு எதுவும் பண்ணி வைக்க தெரியாதாட்டி? அட எம்மா, நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் சொன்னதை தான் சொல்ல போறேன். ஏத்தே நீங்க தான் டெய்லி ஏதாவது ரெடி பண்ணி தருவீங்களா? இன்னைக்கு ஏன் ஒன்றும் பண்ணாம இருக்கீங்க? ஆமாம் டி, என்கிட்ட வந்து கேளு. நானே மேலுக்கு முடியலன்னு இருக்கேன். சின்ன பொண்ணு, இதெல்லாம் என்ன கேள்வி? பாவம், அவியலை போய் சமைக்கலையா என்னன்னு கேட்குறியா? உனக்கு அறிவு இல்லையாட்டி? நான் சொல்கிறேன் மைனி, இந்த நாய் வேலை பார்க்கலான்னா 4 போடுங்க. நான் என்னன்னு வந்து கேட்க மாட்டேன். அட பொண்ணம்மா, அந்த கிழவிக்கிட்ட போய் விசுவாசத்தை காட்டுறேன்னு இப்படி எனக்கு பின்னாடி பெரிய ஆப்பா தூக்கி வைக்கிறியே. நீங்களே சொல்லிட்டீங்களா, இது போறோம். இனிமே எப்படி இருக்கேன்னு பாருங்க. அம்மாடியோ, தாய் கிழவியும் மாமியா கிழவியும் சேர்ந்து எனக்கு உலையில வைக்கி. என் மாமியா சும்மாவே ஆடும், இதுல காலில் சலங்கைய வேற கட்டி விட்டாலே. என்ன சின்ன பொண்ணு பார்க்க வாயை பொழந்துட்டு இருக்காத. இனி ஆக வேண்டிய வேலையை பாரு. மதிய சமையலுக்கெல்லாம் ஒழுங்கா இருந்து ரெடி பண்ணு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன வேலையாம வந்த? ரேஷன் கடையில் பருப்பு, சீனி, எண்ணெய், அரிசியெல்லாம் போடுறவலாம். சேத போயிட்டு வாட்டி. அதான பார்த்தேன். ரேஷன் கடைக்கு போறதுக்கு, குழுக்கு காசு கொடுக்க போவதுக்கு, சந்தைக்கு போய் தரதுக்கெல்லாம் உனக்கு நான் வேணும். ஏன் சின்ன பொண்ணு, வீட்டில் ஒத்தைக்கு ஒத்த பிள்ளைன்னு நீ தான் இருக்க. எனக்கு ஒரு ஆம்பளை பையன் இருந்தாலும் உனைய வேலை வாங்க வேணா சொல்லு. ஆமா, ஆனா உன இந்த டைலாக்க சொல்லிடு. வீட்டில் எங்க அப்பா எம்டன் என்ன பண்றாரு, அவரை போக சொல்ல வேண்டியதானே? அடியே, அவங்க தான் இவ்வளவு தூரம் வந்து கேட்காவல. மாசத்துல ஒரு நாள் போற, இதுக்கு உனைய போட்டு தாங்கன்னு தாங்கணுமோட்டி. ஒழுங்கா உங்க அம்மைக்கு ரேஷன் கடைக்கு போய் கொண்டு வந்து குடு. உன் மாமியாரே சொல்லியாச்சு. போயிட்டு வாட்டி, மதியத்துக்கு வேணா நான் சேர்த்து சமைக்கேன். அப்புறம் ரேஷன் கடையில் தர எண்ணெய், பருப்பு, சீனியெல்லாம் நீ வச்சுக்கோ. அரிசியை மட்டும் கொண்டு வந்து கொடுன்னு. சரிம்மா, பைய கொடு. உங்களுக்கு என்ன பருப்புலாம் வேணாமா? வேணாமே, நீ போன மாதம் வாங்கின பருப்பே இருக்கு. அதனால இந்த திருப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது என்ன பைக்குள்ள இத்தனை பையி? அந்த கருப்பு பையில சீனி வாங்கிக்கட்டி, மஞ்சள் பையில பருப்பு வாங்கிக்க. உள்ள ஒரு சாக்கு இருக்கும், அதில் அரிசி வாங்கிக்க. போன திருப்பு பையை மாற்றி மாற்றி பொருளை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வாட்டியாவது கரெக்டாக வாங்கிட்டு வா. எம்மா, உனக்கு ரேஷன் கடைக்கு போய் தரதே பெருசு. இதுல அந்த பையில வாங்கிட்டு வா, இந்த பையில வாங்கிட்டு வான்னு ரூல்ஸ் எல்லாம் போடக்கூடாது பாத்துக்க. சரிம்மா தாயே, என்னமோ பண்ணு. சரி மைனி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னம்மா வந்த உடனே கிளம்பிட்டீங்க, உள்ள வாங்களேன். வேண்டாம் மைனி, மதியத்துக்கு சாப்பாடு செய்யணும்ல, செஞ்சு கொண்டு வரேன். எதுக்கு போட்டு உங்களுக்கு சேரமோ? உங்க மவ ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து செய்வா, அதெல்லாம் ஒன்றும் கொண்டு வர வேண்டாம். வேண்டாம் மைனி, அவள் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ? உடம்புக்கு வேற சோமா இல்லைங்கிங்க. இவ செஞ்சு கொடுத்து சாப்பிட்டா அவ்வளோதான்.
நானே மிளகு ரசம் வச்சு வீட்டில் சோரக்காய் கிடக்கு நல்லா பருப்பு போட்டு கூட்டு வச்சு கொண்டு வரேன். எம்மா என்ன சைடு கேப்பில் என் சமையலை கலாய்க்கிறியோ? நான்லாம் சமைக்க ஆரம்பிச்சா பக்கத்துல யாரும் நிக்க முடியாது. ஆமா ஆமா, நீ சமைக்க ஆரம்பிச்சா பக்கத்துல யாரும் நிக்க முடியாது. அதை சாப்பிட ஆரம்பிச்சா உலகத்திலேயே யாரும் இருக்க முடியாது. சோத்த கூட ஒழுங்கா பொங்க தெரியாத நாய்க்கு பேச்ச பாரு. வெரி வெரி இன்சல்ட். இதுக்கு மேல இங்க நிக்க முடியாது, நான் கிளம்புறேன். ஏன் அம்புஜம், உமாக்கு பிள்ளைகள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு லட்சுமி. 2 பிள்ளைகளும் ஒண்ணு போல இருந்துச்சு. இதுதான் ஆண் குழந்தை, இதான் பொன் குழந்தைன்னு கண்டே பிடிக்க முடியாது. 2 பேரும் மோச்சாடி ஒரே மாதிரி அப்படி இருக்கு பாத்துக்க. ரொம்ப சந்தோஷம். பிள்ளையே இல்லைன்னு எவ்வளவு கவலைப்பட்டிருப்பா. கடவுளா பார்த்து 2 தங்கத்தை கொடுத்துருக்காரே. ஆமா லட்சுமி, செல்வாக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். அம்புஜம், நீ இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போவியா? சாப்பாடு செஞ்சு மதியானத்துக்கு அபி அப்பா கிட்ட கொடுத்து விடணும். அப்புறம் எங்க போவ, ஒரேடியா நாளைக்கு போய்க்கலான்னு இருக்கேன். நான் பிள்ளையில போய் பார்க்கலான்னு இருக்கேன் அம்புஜம். சாயங்காலம் வேணா போவோமா? அப்ப சரி லட்சுமி, தோசைக்கு அரிசி நினைய போட்டிருந்தேன், அரைச்சு வச்சுட்டு சாயங்காலம் வாரேன். வந்துட்டியா சின்ன பொண்ணு? எவ்வளவு நேரம் டீ? என்ன 2 பேரும் இங்கேயே நின்று கதை விட்டுட்டு கிடைக்கீங்க? அங்க ரேஷன் கடையில இடத்தையாவது பிடிச்சி வச்சுட்டு கதை விட வேண்டியதானே? ஆமா கீதா, இப்ப இப்படி சொல்லுவேன், அப்புறம் விட்டுட்டு போயிட்டாளுவோம்ப. அதானே, இவ அப்படியும் சொல்லுவா இப்படியும் சொல்லுவா. வாங்க 4 பேரும் சேர்ந்தே போவோம். ஏ அம்மா, இன்னைக்கு பார்த்து எவ்வளவு கூட நிக்கி. இதுக்குதான் முன்னாடியே போய் இடத்த போட்டு வைக்க சொன்னேன், கேட்டாதானே? ஏன் 4 முடி இப்படி வாய்க்கிலேயே பேசுறதுக்கு நீங்க ஆளா வந்து இடத்த போட்டு வைக்க வேண்டியதானே? இன்னைக்கு ரேஷன் கடையில அரிசியும் பருப்பும் போடுறாவன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் காலையிலேயே இங்க வந்து நின்றுப்பேன் சின்ன பொண்ணு. அது தெரியாம தானே இவ்வளவு நேரம் கடந்து போச்சு. ஏடி சின்ன பொண்ணு, ஆமா ஏதோ பிசினஸ் சொன்னேடி நேத்து. என்ன பிசினஸ் பண்ண போறோம் அது சொன்னாதானே தெரியும். என்ன அம்புஜம், என்ன பிசினஸ்? என்னத்தையே சொன்னா லட்சுமி நேத்து. நம்ம எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணுவோம், பார்ட்னரா இருங்கன்னு. என்னன்னு சொல்ல மாட்டிக்கா? ஆமா, என்ன பிசினஸ் டீ? ஒழுங்கு மரியாதையா சொல்லு பாத்துக்க. அது வந்துக்கா, எத்தனை நாள் தான் நானும் வெட்டியாவே சுத்திக்கிட்டு இருக்குது. அதான் நானும் ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். 4 காசு பார்த்தா தானக்கா நம்மளுக்கும் மரியாதை இருக்கும். ஆமா சின்ன பொண்ணு, நீ சொல்றது சரிதான். என்ன பிசினஸ் டீ? திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீக்கா. பாக்கெட்ல இருக்க பணம் கொடுக்குற பவரை இந்த உலகத்துல எதாலையும் தர முடியாது. அதனால நம்மளும் எப்படியாவது சம்பாரிச்சு பொழைச்சுக்கணும்க்கா. எப்பா பாப்பா, சரி தாயே நிறுத்து. என்ன பிசினஸ்னு கேக்குறோம்லடி, அத முதல்ல சொல்லு. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கும் ஏத்த மாதிரி இருந்துச்சுன்னா காலையிலயும் சாயங்காலமும் மாடை பார்த்துட்டு மீதி இருக்க நேரத்துல நானும் உங்க கூட வந்து சேர்ந்துப்போம்ல. போருங்க அவசரப்படாதீங்கக்கா, சொல்றேன். அப்புறம் நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு வைங்களேன், எவனும் நம்மள மதிக்க மாட்டான். ஆமா ஆமா, சின்ன பொண்ணு சொல்றது சரிதான். ஆமா, என்ன பிசினஸ்? நம்ம பிசினஸ் பண்ணி ஓரளவுக்கு வளர்ந்துட்டோன்னு வைங்களேன், நம்மளை பார்த்து எல்லா அளவுலும் பொறாமப்படுவாளோக்கா. ஆமா ஆமா, பொறாமப்படுவாளோ? சரிதான் சரிதான். ஆமா, என்ன பிசினஸ்? இதுவே நம்ம பிசினஸ் பண்ணி டாப் லெவலுக்கு போயிட்டோன்னு வைங்களேன், நம்மளை வெறுக்க மட்டும்தாக்கா செய்வாவோ. எல்லாம் தெரியுது, என்ன பிசினஸ்னு சொல்லு. அட பொறுங்க லட்சுமிக்கா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்ம யாரோட அப்ரூவலுக்காகவும் வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம பிஸ்னஸை கரெக்டாக டெவலப் பண்ணி எடுத்துட்டு போனோம், சரிங்களா? அது நம்ம கையில தான் இருக்கு. அட 4 முடி, இப்ப என்னத்துக்கு இனியா அடிக்கிறிய? ஏண்டி நாயே, அப்ப நீ கடைசி வரைக்கும் என்ன பிசினஸ்னு சொல்ல மாட்டே. ஆமா, அதை விட்டுட்டு பக்கம் பக்கமா மத்த டயலாக் எல்லாம் விடுறா. வெயில் வேற போட்டு வாட்டுன்னு வாட்டுது. இவகிட்ட நின்று ஆவிய போக்க முடியாது அம்புஜம். வா, நம்ம பொருளை வாங்கிட்டு கிளம்புவோம். கொஞ்சம் நில்லு லட்சுமி, இவகிட்ட என்ன பிசினஸ்னு கேட்காம விடக்கூடாது இவளை. சொல்லும் டி, என்ன பிசினஸ் யோசிச்சு வச்சிருக்க? இப்ப ஒழுங்கு மரியாதையா சொல்ற. ஏன் அம்புஜக்கா, இப்படிலாம் மிரட்டி மிரட்டி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. நானும் நேட்டைய வச்சு இந்த பிள்ளைகிட்ட கேட்டுட்டு இருக்கேன், வாயவே திறக்க மாட்டேக்கா. அதை தவிர மத்த எல்லாம் பேசுறா. ஒழுங்கு இப்ப சொல்ற. ஏக்கா, அது ஒரு 10-15 மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்குக்கா. எப்படி இப்போ உடனே கேட்டா சொல்ல முடியும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இப்ப நீ சொல்ற. ஏக்கா, அம்மா அதில் இந்த ரேஷன் கடை வேலையை முடிச்சுட்டு அப்புறமாட்டி உட்காந்து பேசுவோமே. செருப்பு, அப்புறமும் இதே டயலாக் தான் பக்கம் பக்கமா விடுவியே தவிர என்ன பிசினஸ் பண்ண போறோம்னு உன் வாயில இருந்து வராது. வாங்கிட்ட போய் கேட்டேன் பாரு. ஏன் 4 முடி கோவப்படாதீங்க, நிஜமாவே நம்மளாம் பிசினஸ் பண்ணி முன்னுக்கு வர போறோம். இந்த நாய் சொல்ற மாதிரி இல்ல, அங்க கம்பு கிடக்குக்கா, எடுத்துட்டு வந்து 4 சாத்து இருங்க. என்னது கம்பு எடுக்க போறீங்களா? என் 4 முடி சத்தியமா இன்னைக்குள்ள சொல்லிடுவேன். அங்க ஆளுவெல்லாம் பொருள் வாங்கிட்டு போயிட்டு இவ்வளவோ இங்க நின்று சண்டை போட்டுட்டு கிடக்காளுவோ. எம்மாடி, அங்க பாருங்க, அந்த சரசு பட்டி முன்னாடி போயிட்டாவோ.
ஏ சரசு பாட்டி எங்க முன்னாடி நுழைஞ்சு போறீங்க? ஏ அம்புச்சோ என்னைய எதுக்கு கூப்பிட்ட? நாங்களே இங்க வரிசையில நின்னுட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? எம்மா இங்க எடை இருந்துச்சேன்னு வந்தேன். வயசான ஆளு நின்னுட்டு போறம்மா இப்ப என்ன? வயசான ஆளுனா கேட்டுட்டுல நிக்கணும். நீங்க பாட்டுக்கு உள்ள பூடுறீங்க. ஏ கீதா நான் வாங்கிட்ட பேசல. நீ பேசாட்டி இரி. என்கிட்ட சும்மா வம்புக்கு இழுக்காத. என்கிட்ட நீங்க ஒண்ணு பேச வேண்டாம். ஒழுங்கா பின்னாடி போய் நில்லுங்க. நான் இடத்த புடிச்சிட்டோம் டி. நான் இங்கதான் நிப்பேன். நான் என்ன உன் இடத்துலயே வந்து நின்னேன்? வலிய விடுங்கட்டி பீத்த சிறுக்கிகளா. இவளுகளுக்கு எங்க வந்தாலும் ஒரே சண்டை தான். யோ கணேசரு தூர போறோம்யா. இந்த கணேச தாத்தாக்கு குசுபு பாரு. யோ கணேச தாத்தா நாங்க காலையில இருந்து நின்னுட்டு இருக்கோம். கண்ணு தெரியலையா? அதானே. யோ கணேசன் தாத்தா ஒழுங்கா பின்னாடி போய் நில்லும். ஏ அப்ப ரேஷன் கடைக்கு வந்தா இது ஒரு தொல்லையா போச்சு. யோ தாத்தா என்ன சொல்ல நின்னுட்டே இருக்கீரு? ஒழுங்கா பின்னாடி வாரும். என்னம்டி கீதா ரொம்ப தான் ஓவரா பேசுற. இது என்ன உன் புருஷன் கடையா? இந்த கிழவர் எப்படி பேசுறாரு பாருங்கக்கா. சும்மா விடாதீங்க. ஆமா அப்ப என்ன இது உமர் பொண்டாட்டி கடையா? வந்தது வராததுமா வரிசையில நிக்காம முன்னாடி போய் நிக்கிறீ. சூப்பர் கீதாக்கா, அப்படி போடு. இவள்கள்ட்ட வாயை கொடுத்து தப்ப முடியுமா? நம்ம அந்த ஆளை வாங்கிட்டு போவோம். அவ்வளவு என்னமும் பேசிட்டு போறாளுவோ. காடை இதுல வைங்க. சொல்ல கேட்காம அங்க போய் நிக்குது பாரு. விடுடி வாங்கிட்டு போட்டும். கைரேகை வைங்க. என்னெல்லாம் வேணும்? அரிசி பருப்பு எல்லாம் தான் வேணும். சரி தாத்தா வாங்கிக்கிடுங்க. காடை கொடுங்கம்மா. விமலா என்ன வரவே காணோம். ரேஷன் கடையில எனக்கு பொருள் போடுவான்னு தெரியாதா இருக்கும். அவளுக்கு ஒரு போன் அடிச்சு பாப்போம். ஹலோ ஏட்டி விமலா என்ன செய்யற? என்ன நீ ரேஷன் கடைக்கு வரலையா? ஊரே இங்கதான் லைன்ல நிக்கி. உனைய மட்டும் ஆளக்கானமே தான் போன் அடிச்சேன். உனக்கு தெரியாதோ? ஆமா விமலா அரிசி பருப்பு சீனி எல்லாமே போடுறாவோ. நீ வீட்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பு. என்னது இடம் பிடிச்சு வைக்கணுமா? ஆமாட்டி ஆமா இடம் பிடிச்சு வைக்க. இங்க ஒரே கூட்டமா இருக்கு. ஒழுங்கா வந்து சேரு. பொருள் போடுறவனு போன் அடிச்சு சொன்னா இடம் போட்டு வைக்கணுமா? இங்கே உச்சி வெயில் மண்டைய பொளந்துட்டு இருக்கு. சித்திரையில் என்ன வரும்? வெயில் சிந்துவதால் வெக்கம் வரும். வெக்கம் எங்க சின்ன பொண்ணு வருது? அடிக்க வெயிலுக்கு மயக்கம் தான் வருது. ஆமா, 4 முடி எதுக்கு கீழே குனிஞ்சுக்கிட்டீங்க? வெயில் தாங்க முடியலடி. என் ஸ்கின் எல்லாம் டேன் ஆயிரும். ஆல்ரெடி சன்ஸ்கிரீன் எல்லாம் போட்டு தான் வந்திருக்கேன். இருந்தாலும் மூஞ்சி கருத்து போயிட்டுனா என்ன செய்ய? அதான் அம்புச்சக்க பின்னாடி லேசா ஒளிஞ்சு கிடக்கேன். 4 முடி சரியான ஆளுதான். இதுல இடது கை பேரு வரல வைங்க. வச்சுட்டேயா? ஏமா உங்க கைரேகை வர மாட்டேங்குது? உங்க வீட்டுக்காரர் தான் வரணும். அவர் பேர் என்ன? ஐயோ அவர் பேரை நான் சொன்ன அவருக்கு ஆயுள் குறைஞ்சு போயிருமாமே. நான் சொல்ல மாட்டேன்யா. அட சொன்னாதாம எல்லாம் சரி பார்க்க முடியும். இந்த கோயிலெல்லாம் அடிப்பாவல்ல அதான் அவிய பேரு. ஓஹோ மணியா? ஆமாங்கய்யா அந்த நாயை அப்படிதான் கூப்பிடுவாவோ. எது கட்டின புருஷன் பேரு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நாய்ங்கிறிய? என்ன சின்ன பொண்ணு சரசுப்பட்டி காமெடி பண்ணிட்டு கிடக்கு. உங்க கைரேகை விழலமா. அவரை கூட்டு வந்தே பொருளை வாங்கிட்டு போங்க. என்னையா சொல்றீரு? குடும்பத்துல யார் வந்தாலும் குடுக்கறது தானே குடுக்க போறீங்க. என்னமோ லட்சமா அள்ளி கொட்டுற மாதிரிலாம் 1008 ரூல்ஸ போட்டுட்டு கிடக்கியே. அவங்க கைரேகை வச்சு பொருள் வாங்குறத நல்லதா போச்சு. இல்லைன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவே எல்லாரும் ரேஷன் கடையும் பையையும் கொடுத்து பொருள் வாங்கிட்டு வாண்டுருவாளுவோம். ஆமா சின்ன பொண்ணு இப்ப அப்படி பண்ண முடியாதுல. அவங்களே வந்துதானே ஆகணும். எம காடு எடுத்துட்டு போங்கம்மா. நேரம் ஆயிட்டு இருக்கு. அடுத்த ஆளு வரணும்ல. ஏயே என் பொருளை தாங்க நான் வாங்கிட்டு போயிடுறேன். அவருக்கு மேலுக்கு முடியல. உடம்பு சரியில்லாத மனுஷனை கூட்டிட்டு அலைய முடியாது. ஏன் சரசு பாட்டி நீங்க வேணா காடை கொண்டு போங்க. நான் ஜாமான் வாங்குவோம்ல அதை உங்களுக்கு கொண்டு வந்து தாரேன். எனக்கு இந்த மாசம் வேணாம். எப்படியாவது வச்சு சமாளிச்சுக்குவேன். அப்படியே அம்புஜோ ரொம்ப நன்றிமா. இதுக்கு எதுக்கு நன்றி? காடை எடுத்துட்டு போயிட்டு வாங்க நான் கொண்டு வந்து தாரேன். ஏன் அம்புஜக்கா அனுபவத்துல சொல்றேன். அள்ளி குடு தப்பு இல்ல. ஆனா உனக்குன்னு கொஞ்சம் கிள்ளி வச்சுக்கோ. ஏன்னா அள்ளிட்டு போனவையெல்லாம் கிள்ளி கூட தரமாட்டாவோ. ஏன் கீதா இப்ப நான் என்ன என் சொத்தையா கொடுக்க போறேன்னே? பாவம் வயசாளிக்கு இந்த ரேஷன் கடையில வாங்கின பருப்பையும் அரிசியும் தானே கொண்டு கொடுக்க போறேன். நான் சொல்றத சொல்லிட்டே பாத்துக்கிடுங்க. ஏன் அம்புச்சக்கா இங்கே இருங்க, நானும் என் அனுபவத்துல சொல்றேன். அடுத்து இவ என்ன சொல்ல போறா? என்ன சின்ன பொண்ணு சொல்ல போற? அது நீ ஏன் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்க. நானும் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வரான்னு நினைச்சேன்.
அம்புஜக்காக்கு அப்புறம் அடுத்து நம்ம தான். நம்ம ரேஷன் கடையில போய் பொருள் வாங்குறப்பதான் அரிசியில ஒரே கல்லு மண்ணு வண்டா இருக்கும். நம்ம என்னைக்கு ரேஷன் கடைக்கு போகாம இருப்போமோ அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரி வந்து நிப்பா. ரேஷன் கடையில அரிசி போட்டவக்கா வாங்கலையா, அரிசி அப்படி சூப்பரா இருந்துச்சு, வெள்ளை வெள்ளைன்னு இருந்துச்சுன்னு வந்து காட்டு பேத்திட்டு கிடப்பா. புலம்பாம வாங்குங்க நாலு முடி. என்ன என்ன எடை மிஷின் எது ரிப்பேரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையேக்கா, ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்ல 10 கிலோ அரிசி வாங்கிட்டு போனா வெறும் 8.5 கிலோ தான் இருக்கு, அதான் கேட்டேன். அதானே, பொருள் எதுவும் குறைச்சி போட்டு தரீங்களோ? எம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வெளியில இப்படிலாம் சொல்லிட்டு தெரியாதியே, உங்க கண்ணு முன்னாடி தானே அளந்து போடுது. அப்ப எதுக்கு கம்மியா இருக்கு, நாங்க என்ன பொய்யா சொல்றோம்? இந்த பிள்ளையில நின்னு என்னத்தை தான் பேசி முடிப்பாளுவளோ தெரியல. சீக்கிரம் வாங்கிட்டு வாராளுவளா? ஏ கீதா வா போவோம், தலையில வெயிட் வச்சுட்டு நிக்க முடியல. வாங்கக்கா போவோம். இந்த விமலா இன்னும் ஆளை காணோம் பாரேன், எப்பமே போன் அடிச்சு சொன்னேன். அவளுக்கெல்லாம் போன் அடிச்சு ஏன் அம்புஜக்கா சொல்லிட்டு இருக்க? அவ சீவி சிங்காரிச்சு வரதுக்குள்ளேயே ரேஷன் கடையவே மூடிட்டு போயிருவாவோ. இருந்தாலும் பக்கத்திலேயே இருக்கா, சொல்ல வேண்டாமா சின்ன பொண்ணு? அப்பதான் நாளை பின்ன ரேஷன் கடையில பொருள் எதுவும் போட்டாலும் அவளுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு போன் அடிச்சு சொல்லுவா. ஓ அப்படி ஒன்று இருக்கோ, அப்ப சரி சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம நம்ம வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.